ஆ ஆ ஆலயம் புகையினால் நிறைந்தது. நான் ஏற்கனவே ஆலயத்தை குறித்து உங்களிடத்துல பேசி வருகிறேன். அதிலே அந்த முதல் ஆலயம் எப்படிப்பட்டதா இருந்தது, எதனால் நிறைந்திருந்தது என்று வாசிக்கும் பொழுது, ஆமென், ஆலயம் வஸ்திர தொங்கலினால நிறைந்திருந்தது என்று 1ஆம் வசனத்துல வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ கண்டேன். ஆ அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று உங்களுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்பாக நான் உங்களிடத்துல பேசினேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுங்க? ஆமா. இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை 4வது வசனம், ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. தேவ ஆலயத்தில் தேவன் புகையினாலே தேவ ஆலயத்தை நிரப்பினார், நிறைந்திருந்தது என்று வார்த்திக்கிறோம். இன்று ஆலயமாகிய நம்முடைய சரீரம் புகையினால் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி ஆசையாயிருக்கிறது. ஆலயம் ஒரு கட்டடத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆலயம் நம்முடைய சரீரமை குறிக்கிறது. நம் சரீரமாகிய ஆலயம் புகையின் மூட்டத்தினால நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஐயா, புகை என்றால் என்ன? புகை மூட்டத்தினால எப்படி ஒரு ஆலயம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க திருப்பிக் கொள்ளணும். பழைய ஏற்பாடுல ஆமென், ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி ஒரு தற்காலிகமான கூடாரத்தை தேவன் போடும்படியாய் சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. ஆசரிப்பு கூடாரத்துல ஆமென், அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே போடு. ஆசரிப்பு கூடாரத்துல ஆமென் 3 அறைகள் இருந்தது. சபையானது ஆமென் அங்க தற்காலிக கூடாரத்தை அமைக்கும் போது 3 காரியங்கள் அமைந்திருந்த ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல 3 அறைகள் இருந்தது. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்னு மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 காரியங்கள் இந்த வெளியே இருக்குது பாத்தீங்களா, இந்த இது வெங்கல தொட்டி, இதெல்லாம் கழுவக்கூடியது, சுத்திகரிக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து பிரகாரத்துல இருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோம் பரிசுத்த ஸ்தலம். இதுக்குள்ள போனீங்கன்னா, அந்த திரைசீலைக்குள்ள போனீங்கன்னா முதல் அறை ஆமென் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து கேட்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சில பனிமூட்டுகள் இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது 3வது அறைக்குள் என்ன இருக்குதுன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல சாட்சி பெட்டி, உடன்படிக்கை பெட்டி ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக ஆமென் கேருபீன்களும் செராபீன்களும் அந்த சாட்சியின் பெட்டியின் மேல் வீற்றிருக்கிற மாதிரி ஒரு காரியம் இருக்கிறது. மூன்றாவதாக இந்த தூப பீடம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னன்னா, ஆமென் தூபமும் தூப பீடமும், ஆமென் தூப பீடத்துக்குள் இருக்கிற ஆமென் ரகசியங்கள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆகையினால நான் இந்த ஒரு வார காலமாக ஜெபத்தை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆமென் தேவன் தூப பீடத்தை எனக்கு அடையாளம் காட்டினார். தூப பீடம் என்றால் என்ன, ஆமென் தூப வர்க்கம் என்றால் என்ன, இதற்கும் ஜெபத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது என்பதை கர்த்தர் காட்டினத ஒரு சில காரியத்தை இன்று உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஆமென் இந்த புகை எதுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், ஆமென் தேவனுடைய பிரசன்ஸுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இந்த புகை ஆமென் சொல்லப்படுக. தேவ ஆலயம் புகையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். தேவ ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தினால நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். யாத்திராகமத்தின் புத்தகம் ஆமென் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. யாத்திராகமம் 20:10. ஆ 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
நாங்கள் செத்து போவோம் என்றாங்க. இந்த 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் வரும் பொழுது மழை புகைகிறதை கண்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது ஒரு புகையின் மூட்டத்தை போல வருகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய புகையை சுமந்து செல்கிறார்கள். அல்லேலூயா. இந்த புகை எதையை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்ஸை குறிக்கிறது. தேவனுடைய ஆமென் ஒரு சமூகத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இரண்டாவது, இந்த புகை எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் தேவனுடைய கோபத்துக்கு நிகராய் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாமா? ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 20:18. உபாகமம் 20 இப்படி செய்ய வேண்டும். 20வது வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுதும் கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனுஷன் மேல் புகையாயிரும். ஆமென். 29:20 வசனம். ஆமென். உபாகமம் 29:20 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் குலைத்து போடும். அப்போ ஒரு மனுஷனுக்கு இரண்டாவது புகைக்கு வாட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் அந்த ஸ்மோக் என்றால் அவன் தேவனுடைய கோபத்தை குறிக்கிறதா இருக்கிறது. முதல் சொன்ன தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது புகை மூட்டம் எதை குறிக்கிறதா இருக்கிறது என்றால் தேவனுடைய கோபத்தை குறிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது இந்த தேவனுடைய புகை, இந்த புகை எதை குறிக்கிறது என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 141 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். சங்கீதம் 141:2. ஆமென். என் விண்ணப்பங்கள் எல்லாம் என்னவா இருக்கிறது? தூபமா இருக்கிறது. அப்ப ஜெபங்கள் ஆமென் தேவனுடைய சன்னிதானத்திலே புகையா ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். ஜெபம், ஒருவருடைய விண்ணப்பங்கள், ஒருவருடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே புகையாய் காணப்படுகிறது. ஆமென். இன்னும் புகை பத்தி இன்னும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் புகை மனுஷனுடைய ஆவிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முன்னாடியே நான் சொல்லி இருக்கிறேன். ஆமென். நான் புகை ஆமென் வயலட் கலர் என்று சொல்லி இருக்கிறேன். வானவில்ல நான் பிரசங்கிக்கும் போது சொல்லியிருக்கேன். புகை எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் மனிதனுடைய ஆவிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது அவன் மனிதன் பிரியும் பொழுது, ஆவி பிரியும் போது ஒரு புகையை போல போகுமா. ஒரு புகையை போல போகும்போது தேவன் அதை என்ன பண்ணுவாரா? நுகர்ந்து கொள்வாரா. அப்போ இந்த புகை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய கோபத்தை குறிக்கிறது. ஆமென். நம்முடைய விண்ணப்பங்கள் ஜெபங்களை குறிக்கிறது, மனுஷனுடைய ஆவியை குறிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அல்லேலியா. இன்றைக்கு ஜெபத்துக்கு ஆதாரமாக ஆமென் 40 நாள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த ஜெபத்துக்கு ஆதாரமாக தூபமும் தூப வர்க்கத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ஆமென் யாத்திராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது ஆமென் தூபம், ஆமென் தூப பீடத்தை குறித்து நம்ம வாசிக்கிறப்ப அந்த தூபத்தை போடுப்ப, அந்த தூப வர்க்கத்தை போடுங்க. சரி, இந்த யாத்திராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தூபம் காட்டுவதற்காக ஒரு தூப பீடத்தை சித்தி மரத்தினாலே உண்டாக்குவாயாக. ஹல்லேலூயா. தூப மரத்துல ஆமென் இது எரிவதற்காக, நறுமணத்தை எரிவதற்காக ஆமென் தூப வர்க்கம், இதுதாங்க தூப வர்க்கம், இதுதான் தூப பீடம். ஆமென். இந்த சபைகளில வைத்திருப்பாங்க. இந்த தூப பீடத்தை நீ உண்டாக்குவாயாக. இந்த தூபம் பீடம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்றால் சித்தி மரத்தினால உண்டாக்கப்பட்டது. ஆமென். இது அந்த சித்தி மரத்தினால உண்டாக்கப்பட்டது. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. அது ஒரு நீளமும் அப்போ அடுத்தது
இந்த தூப வீடத்தை குறித்து பார்க்கும் பொழுது முதல் சித்தி மரத்தினால செய்யப்பட்டது. ரெண்டாவதாக அது எத்தனை அடி முழ நீளம் இருக்குமா? 1 அடி நீளமும் 1 முழ அகலமும் 2 அடி உயர்வுமா இருக்க வேண்டுமா. இந்த தூப பீடத்தினுடைய அளவு என்ன என்றால், ஆமீன், 1 முழ அகலம் தான் இருக்கணும். ஆமீன், கைகளில தூக்கி போகிற மாதிரி 1 அகலம், 1 நீளம், 1 முழ அகலம், 1 முழ நீளம், 2 முழ அகலமுமா உயரமுமா இருக்க வேண்டும். அப்ப தூப பீடம் சித்தி மரத்தினால செய்யப்பட்டது. இதோட அளவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த தூப பீடத்துல 4 கொம்புகள் ஏக வேளையாய் செய்யப்பட்டது. வாசிங்க, அதே மாதிரி வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ இப்போ இந்த தூப வீடத்துல ஆமென், இன்னும் வேற தூப வீடத்துல ஆமென் 4 கொம்புகள் பாருங்க, மேல பாருங்க, இதுதான்ப்பா 4 கொம்புகள் இருக்கிறது. இந்த தூப வீடம் சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது. 1 அடி நீளம், 1 அடி அகலம், உயரம் 2 அடி இருக்கிறது. ஆனால் இதற்கு 4 கொம்புகள் ஆமென் ஏக வேளையாய் செய்யப்பட்டது. 4ஆவதாக ஆமென் யாத்திராகமத்தின் புத்தகம் 37 நினைக்கிறேன், 37ல ஆமென் 26வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. யாத்திராகம் 37:20. பொன் தகட்டால் மூடினான். அதே இது 30ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 30ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, பொன் திறனையை அதற்கு உண்டு பண்ணி, 3வது வசனத்தை வாசிங்க. ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தூப வர்க்கத்தை சித்தி மரத்தினால செஞ்சு எப்படி நம்முடைய கதவுகளுக்கெல்லாம் வார்னிஷ் அடிக்கிறோமோ, பல 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 பலன்னு அந்த கதவை மாத்துறோமோ, அதே போல இந்த சித்தி மரத்தை பொன்னினால மூடணும். தங்கத்தினால என்ன பண்ணியிருக்கணும்? மூட வேண்டும் என்று வாசிக்கிறோம். பொன் தகட்டினாலே மூட வேண்டும், பொன் திறனையினாலே அது ஏக உண்டு பண்ணி. அடுத்தது ஆமென் 4வது வசனத்தை வாசிங்க. எஸ், ஆமென். அடுத்ததாக ஆமென் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. ஆமென், நீங்க பாருங்க, இந்த வளையங்கள் இருக்கும். அந்த சைடு 2 வளையமும், இந்த சைடு இந்த 2 வளையமும் இந்த பொன் ஆமென் இந்த தூப பீடத்துக்கு இருக்கும். இதுதான் இதோட வேலைப்பாடுகளா இருக்கிறது. ஆமென். இப்போ ஆமென் இதை பத்தி உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கு. இந்த தூப பீடம் ஆமென் மகா பரிசுத்த ஸ்தலத்துல 3வது அறையில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல 3ஆம் அறையில வைக்கப்பட்டது ஆமென் சித்தி மரத்தினால செய்யப்பட்டது. சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டினால் மூடப்பட்டது. இதற்கு விசேஷமாக ஒரே ஒரு அடி உயரம், ஒரே ஒரு அடி அகலம், 2 அடி உயரமுமாய் இருக்கிறது. 4 கொம்புகளை ஆமென் உடையதாய் இருக்கிறது. 4 வளையங்களை உடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இப்போ இது ஏன் உண்டாக்குனாரு? இதோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய அர்த்தம் சித்தி மரத்தினால செய்யப்பட்டது என்றால் ஆமென் சித்தி மரம் என்றால் மாமிசத்தை குறிக்கிறது. ஆமென் மனுஷீகத்தை குறிக்கிறது. இந்த மாமிசம் சித்தி மரம் ஆமென் செய்யப்பட்டதுனால் ஒரு தூப பீடம் ஆமென் மரத்தினால் செய்யப்பட்டது போல இந்த சரீரமாகிய ஆலயம் மரத்தினாலே மண்ணினாலே செய்யப்பட்டது. ஆமென் மரம் மண் இருந்தா தான் நாங்க மரம் இருக்கும், அப்படிதானே? அப்போ இந்த மரத்தினாலே செய்யப்பட்டது. இந்த தூப பீடமாகிய நான் ஆமென் மரத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறேன். இந்த தூப பீடமாகிய நான் ஆமென் மண்ணிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆமென் யாக்கோப்பு. அடுத்தது இது என்ன பண்ண இருக்கிறது, அதை அப்புறம் சொல்றேன் நான். ஆமென் விசுவாச பொன் தகட்டினால் மூடப்பட்டிருக்கிறது. பொன் தகட்டினாலே இது மூடப்பட்டது என்றால் பொன் என்றால் விசுவாசத்தை குறிக்க
குறிக்கிறது. என்ன சொல்லுங்க? விசுவாசத்தை குறிக்கிறது. இந்த மனுஷிகமாகிய நான் தேவன் என்னை எதுவால் மூடிக்கொண்டிருக்கிறார் என்றால், பொன் தகட்டினால் மூடப்பட்ட மாதிரி என்னையை விசுவாசத்தினாலே மூடிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். யாக்கோப்பு 5:15 வாசிங்க. ஆமென். யாக்கோப்பு 5:15 யாராவது ஒருவர் வாசிங்க. யாக்கோப்பு நிருபனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் எதை ரட்சிக்கும்? பிணியாளிகளை சுஸ்தமாக்கும், பிணியாளிகளை குணமாக்கும் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் போது பொன் தகட்டினால் தூப பீடம் மூடினது போல விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த காலை வேளையில 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்ப்பது பொன் தகட்டினால் ஆமென் தூப பீடம் மூடினது போல நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆமென், நீங்கள் விசுவாசத்தோடு எதையை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டுங்க? மாமிசத்துல ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் சொன்னேன் ஆமென், இதனுடைய நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ? ஒரு முறை ஆமா ஒரு அகலம் ஒரு நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு முழ நீளம் ஒரு முழ அகலம் என்று சொன்னேன். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எப்பா 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதா? எத்தனை பேர் சொல்றீங்க? 1 மணி நேரம் ஒரு விசுவாசி ஜெபிக்கலைனா அவர்களுக்கு ஜெயம் இல்லை என்று கர்த்தர் எனக்கு போதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தூபபீடத்தை செய்வதற்கு இந்த ஆமென் பைபிள்ல இருக்கிற ஆமென் ஒரு காரியத்தை தேவன் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாருன்னா அதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். உன்னிடத்துல நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்பதை எதிர்பார்க்கல மகளே. நீ 1 மணி நேரமாவது விசுவாசத்துடன் ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 40 நாள்ல 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்க? எப்படி பாஸ்டர்மா 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா, இப்பதான் அதற்காக நான் வரப்போகிறேன். அடுத்தது, கொம்புகள் ஏக வேளையாய் செய்யப்பட்டது. யாத்திராகமம் ஆமென் மறுபடியும் 30ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆமென் கொம்புகள் எப்படி இருக்குதா? ஏக வேளையாய் செய்யப்பட்டது. எத்தனை கொம்புகள் இருக்குதுங்க? 4 வேத அதை மட்டும் போடும் வசனத்தை அவங்க வாசிச்சுக்குவாங்க. 4 கொம்புகள் இருக்கிறது. சரி, இந்த 4 கொம்புகள் எதை குறிக்கிறது என்றால் ஆமென் அதிகாரத்தை குறிக்கிறது. கொம்பென்றால் அதிகாரத்தை குறிக்கிறது. கொம்பென்றால் வல்லமையை குறிக்கிறது. ஒருவன் ஜெபிக்கும் பொழுது அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு விசுவாசி ஜெபிக்கும் போது வல்லமையுடன் ஜெபிக்க வேண்டும். ஆமென். கொம்புகள் எதை குறிக்கிறது? அதிகாரத்தையும் வல்லமையும் குறிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அதிகாரம் உள்ளதா இருக்கிறதா என்று தற்பரிசோதனை செய்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கிறதா என்று ஆமென் தற்பரிசோதனை செய்து கொள்ள. அப்படியே அதுக்கு எக்ஸாம்பிளா இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஆமென் முதலாவது ஜெபம் இயேசு கிறிஸ்து எங்க ஜெபம் பண்ணான்னா, இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் யோர்தானின் நதிக்கரையிலே ஜெபம் பண்ணினார். யோர்தாவின் நதிக்கரையில லூக்கா 3:21-22 வாசிக்கும் பொழுது யோர்தான் ஆமென் நதிக்கரையில தேவன் ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்துல எதுங்க திறக்கப்படணும்? வானம் திறக்கப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும். வாசிச்சிடலாமா? வாசிங்க. ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளே, உன்னுடைய ஜெபத்துக்கு வானம் திறக்கப்பட வேண்டும். உன்னுடைய ஜெபத்துக்கு வானம் திறக்கப்பட வேண்டும். அதற்கெல்லாம் ஆமென் அதுக்காக நீ அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வானம் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக இயேசு ஜெபித்த ஜெபம் லூக்கா 9:29 வாசிங்க. லூக்கா அவர் ஜெபம் பண்ணுகையில்
அவருடைய முக ரூபம் என்ன பண்ணிருச்சு? மாறிற்று. வல்லமையுள்ள ஜெபம், ஆமென், அதிகாரத்துடைய ஜெபம் என்ன ஆச்சுன்னா, மறுரூப மலையில தேவனுடைய முகம் பிரகாசித்தது. ஆமென். தேவன் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், அவருடைய காரியம், அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய முக ரூபம் மாறுபட்டது. நம்முடைய ஜெபத்திலே நம் அதிகாரமாய் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், எது மாறணுங்க? நம்முடைய முக ரூபம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கும் போது உங்க முக ரூபம் மாறுகிறத நீங்க பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் அழுகவே மாட்டோங்க, அழுகிறதே வராதானா, ஆனா தேவ சமூகத்துல போகும்போது தேம்பி தேம்பி அழுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. சந்தோஷமே இல்லாம இருக்கும், என்னுடைய முகம் சந்தோஷமே இல்லாம இருப்பேன். ஆனா ஒரு பாடல்கள் பாடும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது எங்கிருந்து அந்த சந்தோஷம் வருகிறது என்று தெரியாது. நடனமாடி தேவனை துதிக்கும்படி கர்த்தர் செய்வார். அடுத்ததாக தேவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்றால், கெத்செமனே தோட்டத்தில், ஆமென், ஆமென், வியாகுலப்பட்டு, ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் வியாகுலப்பட்டு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது எப்படியா ஜெபன தேவதூதன் அவனுக்கு இறங்கினார். வாசிச்சிடலாமா? இருக்கா? வாசிங்க. அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த பாடுகள் எப்படி ஆண்டவரே, நான் சிலுவையில பாடுகள் எப்படி பட வேண்டும் அப்பா? என்னை ஆணிகளினாலே அடிக்கப்படுவார்களே, என்னை ஆணிகளினால், என்னுடைய ஈட்டினால குத்தப்படுவோமே, என்னுடைய தலையிலே முள்முடி சூட்டப்படுமே ஆண்டவரே, பிதாவே என்று ஜோக்கி தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு தேவ தூதன் பலப்படுத்துவதற்காக, இயேசுவானவரை பலப்படுத்துவதற்காக இறங்கி வந்தது போல நாமும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வியாகுலப்பட்டு இருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஆமென். வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ தூதன் உங்களை பலப்படுத்துகிற விதமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசுவானவர் அப்படி ஜெபம் பண்ணினார். நான்காவதாக, ஆமென், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதட்டினார், பிசாசுகள் ஓடி போயின. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திலே பிசாசுகளை அதட்டுகிற ஜெபமா இருக்க வேண்டும். வாசிச்சிடலாமா? வாசிங்க. லூக்கா 4:11 இருக்கா? போனான். இப்பொழுது தேவன் பசியோடு இருக்கிறார். பசியோடு களைப்பா இருக்கும் போது பிசாசானவன் ஏவி, ஆமென், அவனை சோதிக்கும்படி, இயேசுவானவரை சோதிக்கும்படி இருக்கும்போது, அப்பளை போ சாத்தானே என்று அதட்டுகிறவராய் இருந்தார். உங்களுடைய ஜெபம் 4 கொம்புகளை உடையதா இருக்குதா என்று இன்னைக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது உங்களுடைய ஜெபம், ஆமென், வானம் திறக்கப்படுகிறதா என்று ஜெபிக்கணும். 2வது கொம்புக்கு அடையாளம், ஆமென், முகரூபம் பிரகாசிக்கிறதா இருக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். 3வது கொம்பு, கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆமென், அவருடைய தூதன் வந்து பலப்படுத்தினது போல உங்களையும் தூதன் வந்து பலப்படுத்துகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். 4வது பிசாசுகளை துரத்துகிற ஜெபமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த தூப பீடம் நமக்கு ஜெபத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த தூப பீடத்தை போல ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு விசுவாசம் உள்ளதாய், பொன் தகட்டினால் மூடப்பட்டதாய் விசுவாசம் உள்ள ஜெபம், நம்முடைய ஜெபத்தை விசுவாசம் என்கிறது மூடுகிறதாய் ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஆமென். நம்முடைய அளவு, ஜெபத்தின் அளவு என்னது? 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஃபாலோ பண்றவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்போ மறுபடியும் யாத்திராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு வரும். இது எதையெல்லாம் எப்பெல்லாம் இந்த தூபம் காட்டணும், இதுல எப்பெல்லாம் ஜெபி, தூபம் என்பது என்ன சொன்ன? ஜெபத்துக்கு அடையாளம் என்று சொன்னேன். இப்பொழுது இந்த 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க.
ஆ ஆ அதன் மேல இப்ப 3 காரியத்துல ஆமென் தூபம் காட்டணும். அந்த புகைப்படம் தூபம் காட்ட வேண்டும். ஒன்று ஆமென் ஆசாரியன் நமக்கு லேவியராகவும் ஆசாரியராகவும் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டாரு. எப்ப நம்மெல்லாம் தூபம் காட்டணும் அப்படின்னா 7ஆம் வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் சுகந்த தூபத்தை காட்ட வேண்டும். எப்படி தூபம் காட்டுறாங்க பாத்தீங்களா? காலைதோறும் ஆசாரியன் போய் என்ன பண்ணுவாங்களா, தூபத்தை காட்டுவாங்களா. காலைதோறும் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஜெபித்து வந்தீங்க? கரங்களை உயர்த்துங்களேன். ஆமென். எல்லாம் பழகிக்கணும். ஆண்கள் எல்லாரும் பழகிக்கணும். ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயமே இல்லைங்க. ஆமென். ஜெபித்தவர்கள் தோற்றதாக சரித்திரம் இல்லை. ஆமென். காலைதோறும் தூபம் காட்டுற பாருங்க. இந்து மதத்தினர் காலையில யாருங்க தூபம் காட்டுறாங்க? ஆண்கள் தான் தூபம் காட்டுறாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இங்கே ஜெபிக்க வரும்போது பார்த்துருக்கேன். அந்த தூப கலசம் எடுத்து அதில் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, தூபம் காட்டுறாங்க. ஆண்கள் என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் குடும்பம் நல்லா வளரும், உங்களோட தொழில் விருத்தி அடையும். அது மாத்திரமில்ல பெருகணும்னு சொன்னால் ஆண்கள் யூத காரியம் கிறிஸ்துவ முறைப்படி பிள்ளைகளை வளர்த்துறதும் தூபம் காட்டுற வேலை ஆண்கள் தான் பெண்களை விட செய்யணும். ஆமாம், அதைய இது சத்தியம். இந்த சத்தியத்துக்கு புறம்பாக இந்த பலிவிடத்தில் நான் பேசுகிறது கிடையாது. தூதர்கள் யூதர்கள் அவன் தாய் 1 வயசு வரையிலிருந்து 6 வயசு வரைக்கும் பிள்ளைகளை உறவுகளை சொல்லி வளர்த்துவாங்க. ஏப்பா இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இதுதான் பிள்ளை, இதுதான் சித்தி, இதுதான் சித்தப்பா. அவளோட முடிஞ்சது. 6 வயதிலிருந்து அவன் போய் 33 வயது கடைசி வரைக்கும் அவனை வழி நடத்துகிற ஒரே பொறுப்பு தகப்பன்மார்கள் ஒரு அலையிலியா சொல்லலாமா, அவங்களிடத்துல தான் இருக்குது. அவங்கள் தான் தூபம் காட்டணும். பெண்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு 5 நிமிடமாவது உங்களுடைய தேவனுக்கு தூபத்தை காட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். இப்போ சரி, காலையும் மாலையும் தூபம் காட்டுகிறவர்களாய் இருந்தாங்க. அப்ப காலையில விளக்கேற்றும் போது என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். மாலையில் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இதையும் தாண்டி தானியேல் 5 முறை அந்தி சந்தி மதியானத்தில் என்ன பண்ணானா, ஜெபம் என்கிற தூபத்தை அவன் காட்டினவனாய் இருக்கிறானா. ஆமென். அடுத்ததாக ஆமென் 8வது ஒரு கட்டளையை தேவன் சொல்றார். 8வது வசனத்தை வாசிங்க. அவன் தலைமுறை தோறும், இதுதான் கட்டளை, தலைமுறை தோறும் கர்த்தருடைய சன்னிதானத்துல காட்ட வேண்டிய நித்திய தூபம். ஹல்லேலூயா. நம்ம தலைமுறை தோறும் காட்ட வேண்டிய ஆமென் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்றால் ஜெயம். ஜெயம் இல்லைன்னா ஜெபமே இல்லை, ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. ஜெபம் நித்திய காலமாய் செய்ய வேண்டிய கட்டளை. ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளும் ஜெபிக்கணும், உங்க மருமக்கமார்களும் ஜெபிக்கணும், உங்க பேரப்பிள்ளையும் ஜெபிக்கணும், பேரப்பிள்ளையும் ஜெபிக்கணும். இதுதான் சபைக்குரிய நித்திய கட்டளை. வாசிச்சல அந்த 8வது வசனத்தை எல்லாருமே வாசிக்கலாமே. வாசிங்க. உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. ஹல்லேலூயா. ஜெபிக்காதவங்களை நான் குற்றப்படுத்தல. இன்னையிலிருந்து தூபம் காட்ட ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆலயமாகிய சரீரம் தூபத்தினால நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் ஆலயமாகிய வீடு தூபத்தினால நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் ஆலயமாகிய சபை தூபத்தினால நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆமென். அடுத்ததாக இந்த தூபத்துக்கு பயன்படுத்துகிற 4 பொருட்களை பத்தி பார்த்து முடிக்க போகிறோம். ஆமென். 4 பொருட்கள். இந்த நறுமண புகையை உண்டாக்க 4 பொருட்கள் தேவைப்பட்டது. அதை வாசிக்கலாம். அதே 30ஆம் அதிகாரம். எல்லாரும் போய் இன்னைக்கு யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தை படிச்சே ஆகணும். அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்கணும். ஆமென். யாத்திராகமத்தின் புத்தகம் 30:34 வாசிங்க. எடுத்து
ஆ ஆ பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருமே இதை ஸ்க்ரீனை பார்த்து படிச்சிடலாமா? 34லிருந்து 36 வசனத்தை ஆமென் சாட்சியின் சன்னதியில வைப்பாயாக அப்படிங்கிறத நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். வாசிங்களா எல்லாரும். பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி, சுத்த வெள்ளை போலம், குங்குலியம், பிசையுமாகிய கந்த வர்க்கத்தையும் சுத்தமான சாம்பிராணியும் நீ சம அளவில் எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதை பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூபமாக்கி அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து இது இருப்பதாக. இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். இந்த வசனத்துல 4 காரியத்தை சொல்லுது. எல்லாம் சொல்ல, வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பராணி. ஆமென். வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பராணி. இந்த 4 காரியத்தை நீ எடுத்துக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இந்த 4 காரியத்தை எப்படி எடுத்துக்கணுமா? சம அளவுல எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கணும்? சம அளவில் எடுத்துட்டு எடுத்து நீ என்ன பண்ணணும்னா தைலக்காரன் செய்கிறது போல. இப்போ இந்த தைலக்காரன் இந்த ஊட்டியில் தைலம் விற்கும் போது பார்த்தீங்கன்னா தைலத்தை மட்டும் யூக்காலிப்ஸில் தைலத்தை மட்டும் ஆட் பண்ண மாட்டான், இன்னும் ஒரு கொஞ்சம் வாசனை திரவியத்தை என்ன பண்ணுவான்? ஆட் பண்ணுவான். அந்த மாதிரி செய்கிறது போல அதற்கு பரிமளத்தை ஏற்றி வாசமாக இருக்கிறத ஏற்றி இந்த பார்த்துக்கோங்க, இந்த வாசமாக இருக்கிறதை நீங்கள் ஏற்றி என்ன பண்ணணும்? பரிசுத்த தூபமாக்கி. எப்படி தூபமாக்குறது? அடுத்த வசனம். அதில் கொஞ்சம் எடுத்து பொடியா என்ன பண்ணணும்? இடிச்சுக்கணும். பொடியா என்ன பண்ணணும்? அதை இடிச்சு எங்க வரக்கணும்? நான் உன்னை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துல வைக்கணும். தேவன் சந்திக்க போகிற அந்த இடத்துல தான் இந்த 4 பொருட்களையும் நீ சமமா எடுத்து பரிமளத்தை ஏற்றி உடைச்சு நீ கொண்டு வந்து வைக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது இந்த வசனம்? ஆமென். இப்போ இதைய வெள்ளை முதலாவதாக சாம்பிராணியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏங்க சாம்பிராணி வீட்டில் வைக்கலாமா? அந்த டிபேட்டுக்கெல்லாம் நான் வரலை. வசனம் சொல்லுது சாம்பிராணி கர்த்தர் உபயோகப்படுத்தினார். சரி, சாம்பிராணி எதற்கு அடையாளமா இருக்கு? சாம்பிராணியை காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். நெகேமியா காலத்துல 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒருத்தங்க எடுத்துக்கோங்க, 1 நாளாகமம் 9:21. இன்னொருத்தங்க எடுத்துக்கோங்க, நெகேமியா 13:5. எடுத்துக்கோங்க, நெகேமியா 13:5. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இல்லைப்பா, அங்கே சாம்பிராணி இருக்கு. ஆ ஆ சாம்பிராணி. ஆ ஆ ஓகே. உன்னத பாட்டு 4:6. ஒருத்தங்க வாசிங்க, உன்னத பாட்டு 4:6. மலையிலும் சாம்பிராணியின் மலையிலும் போயிருப்பேன். இந்த சாம்பிராணி எதை குறிக்கிறது என்றால் சாம்பிராணிய சால்ட்னு சொல்றாங்க. எபிரேயத்தில் என்ன சொல்றாங்கன்னா பென்சின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல பென்சின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சாம்பிராணி எதற்கு அடையாளமா இருக்கிறது? ஏன் சாம்பிராணியை குறித்து வேதம் சொல்லுகிறது என்றால் அது சாம்பிராணி என்றால் ஒயிட் என்று அர்த்தம், வெள்ளை அப்படின்னு அர்த்தம். சாம்பிராணி என்றால் தூய்மைப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துகிறது. சாம்பிராணி அப்படின்னா ஒரு உப்பு, வெள்ளை அப்படி என்று அர்த்தம். இன்னும் சாம்பிராணி குறித்து நான் தியானிக்கும் பொழுது இட் ரிமூவ்ஸ் த நெகட்டிவ் எனர்ஜி. நம்மிடத்துல இருக்கிற வேண்டாத காரியங்களை அகற்றக்கூடியது என்று பார்க்கிறோம். இந்த சாம்பிராணி குறித்து நான் தியானிக்கும் பொழுது இட் ப்ரோமோட்ஸ் த பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லுகிறது. உன்னிடத்தில் இருக்கிற
இருக்கிற எதிர்மறையான காரியங்களை அகற்றிவிட்டு ஆமென் தேவன் கொடுக்கிற உயர்ந்த நினைவுகளை அது கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, அடுத்ததாக அந்த சாம்பிராணி குறித்து வாசிக்கும் பொழுது ஆமென் இது அசுத்தங்களை எல்லாம் எடுத்து போட்டு நறுமணத்தை கொடுக்குகிறதா இருக்கிறது. சங்கீதம் 51 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க வாசிங்க. சங்கீதம் 51:7. ஆமென். இந்த ஒயிட் எப்ப கிடைக்குது, இந்த வெண்மை எப்ப கிடைக்குதுன்னா, நீர் என்னை ஈசோப்பினால சுத்திகரியும். ஈசோப்பினால சுத்திகரித்து நான் சுத்தமாகும் போது ஆமென் என்னை கழுவும் போது நான் உறைந்த மலையை போல் வெண்மையாக்குவேன். சாம்பிராணி போல். அப்போ இந்த சாம்பிராணி நம்மளை என்ன செய்கிறது என்றால், முதல் ஜெபத்திலோட ஸ்டேஜ் என்னன்னா பாவ அறிக்கை. பாருங்க, இதுதான் சாம்பிராணி. அங்க போடுற அந்த சாம்பிராணி இதுதான். இது ஒரு உப்புன்னு சொல்றாங்க, வெள்ளைக்கல் என்று, வெள்ளை உப்பு என்று சொல்லுகிறாங்க. இந்த சாம்பிராணி என்ன பண்ணுதுன்னா அசுத்தத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது போல இயேசுவின் ரத்தம் முதல் நம்ம ஜெபிக்கும் போது பாவரிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சுத்திகரிப்புக்கு அடையாளமா இருக்கிற சாம்பிராணியை எடுத்து தூப வர்க்கத்தின் மேல், தூப பீடத்துல நம்ம போடுகிறவர்களா இருக்கணும். முதல் ஜெபம் நீங்க என்ன பண்ண, ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன் என்னை காத்து கொள்ளும் என்று யாரும் ஜெபிக்க கூடாது. முதல் ஜெபம் கத்த எனக்கு ஆமென் இந்த செய்தி எனக்கு எப்போ வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை ஜெபிக்கும் போது நீ இப்படி ஜெபி என்று வந்தது. அப்பதான் நான் உட்கார்ந்து ஆவிக்குள்ளாய் நான் ஜெபிக்கும் பொழுது நான் எழுதி கொண்டு இருந்தேன். இதை தியானிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில அப்படியே அனல் பற்றி கொண்டதை என்னால் பாரு. முதலாவதாக சுத்திகரிப்புக்கு அடையாளமாய் சாம்பிராணி. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நான் அறிந்தோ அறியாமையோ செய்த பாவங்களை ஆமென் சாம்பிராணி சுத்திகரிக்கிறது போல உம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். என்னை ஈசோப்பினால சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். என்னை கழுவி அருளும் ஆண்டவரே, என்னை தலை முதல் கால் வரை எனக்கு கழுவும் ஆண்டவர் என்று ஒருவன் ஜெபிப்பானால் அந்த சாம்பிராணியை போல நறுமணத்தை கொண்டு வருகிறதா இருக்கும் நம்முடைய ஜெபம். அல்லேலூயா. சாம்பிராணிக்கு எது அடையாளம்? சுத்திகரிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஆமென் அல்பான் பிசின் கந்தவர்க்கம். அல்பான் பிசின் என்னும் கந்தவர்க்கம். வாசிச்சலாமா? 30 அதிகாரம் அப்படியே போயிடுங்க. யாத்திராகும் 30 அதிகாரம் 34 வசனத்துல என்ன எழுதியிருக்கு? கந்தவர்க்கம். இப்ப அடுத்ததாய் நம்ம பார்க்க போகிறது அல்பான் பிசின் ஆகிய கந்தவர்க்கம். அல்பான் பிசின் மரம் தான் எனக்கு கிடைச்சது. சரி, அல்பான் பிசின் ஆமென் இது ஒரு தாவர ஒட்டி. இந்த தாவரத்திலிருந்து வருகிற ஒட்டி. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். அல்பான் பிசின்னா என்ன அப்படின்னா, இந்த முருங்கை மரத்தை வெட்டுவோம் இல்லைங்களா, சாரி இந்த முருங்கை மரமோ இல்லை வேப்ப மரம், அதுலேருந்து ஒரு கம்மு மாதிரி ஒழுகுமே, அந்த பிசினைத்தான் என்ன சொல்கிறது? அல்பான் பிசின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மரம் இருக்குது. முருங்கை மரத்தை நீங்கள் நினைக்கக்கூடாது, வேப்ப மரத்தை நினைக்க. நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கா. சரி, இந்த அல்பான் பிசின் மரம் என்ன பண்ணுமா, அந்த பிசினை வந்து ஒழுக வைக்குமா. அப்படின்னா ஆமென் எபிரேயத்தில் இந்த அல்பான் பிசினுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சொட்டு நீர் அப்படின்னு என்று சொல்லுகிறார்கள், இல்லைன்னா கசைவு என்று சொல்லுகிறார்கள். தாவரத்திலிருந்து ஒட்டும் ஒரு திரவியம் என்று சொல்றாங்க. இந்த நாபெட் அப்படிங்கிற எபிரேய பதத்துக்கு ஆமென் என்ன அர்த்தமா, ஆமென் you have to use the describe how the God having the prophetic word and song from the heaven. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது பாவரிக்கை முடித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுக்கிற பாடலை நீங்கள் பாட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ப்ராஃபெட்டிக் சாங்கை நீங்க பாடணும். ஒரு ப்ராஃபெட்டிக் வசனத்தை நீங்க வாசிக்கணும். ஒருவேளை நீங்க எதையோ ஜெபிக்கும் போது, சரி எக்ஸாம்பிள் ஒரு சபைக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அந்த சபைக்கு ஏற்ற பாடலை நீங்க கொஞ்சமாவது பாட வேண்டும். இதுதான் அல்பான் பிசின். இந்த அல்பான் பிசின் என்ன பண்ணுனா, நீங்கள் பாட பாட வர்ஷிப்புக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆராதனைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆராதனை செய்ய செய்ய இந்த அல்பான் பிசின் மாதிரி தேவனும் நீங்களும் ஒட்டிக்கொள்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாடல் பாடும் பொழுது
பொழுது ஆமென் அதற்கேற்றவாறு நீங்கள் வசனங்களை அறிக்கையிட்டு பாடல்களை பாடும் பொழுது தேவன் உங்களை அந்த அல்பான் பிசையின் போல ஒட்டி கொள்வார். ஆமென். நம்முடைய ஜெபம் பயங்கர வல்லமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அம்மா வரலன்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பாடலை பாடினாங்க. என்னன்னா காணிக்க பாடும்போது ஒரு பாடலை பாடினாங்க. உங்க நினைப்பாலே இருப்பவர். உண்மையா சொல்றேன், அபிஷேகம் நிறைந்ததா பாடுனாங்க. இன்றைக்கு காலை வரை அந்த பாட்டு என் வீட்டில் ஒலிச்சுட்டே இருக்குது. அந்த பாட்டு உண்மையாவே நீங்க பிரசன்னத்தோடு ஒவ்வொரு பாட்டு பாடும்போது, எனக்கு அந்த பாட்டை முதல்ல நான் பார்த்ததில்ல. இங்க பாடுனதை பார்த்தோன்னா பாஸ்டர் போய் யூடியூப்ல போட்டாங்க. என்னமோ தெரியல, காலை மதியம் சாயந்தரம் எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைகளும் நான் ஒரு 60 தடவை கேட்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஐயா அம்மா, நாங்கள் காணிக்க பாட்டை நாங்கள் கொடுக்குறோன்னா நீ தேவ பிரசன்னத்தில் பாடும்போது உன் வீடு ஃபுல்லாக அந்த பாட்டு நிறைஞ்சிருக்கும். எத்தனை பேர் ஆமா சொல்கிறீங்க? ஆமாம். ஏதோ ஏனோ தானான்னு பாடுறது கிடையாது. இனிமேல் இருந்து காணிக்க பாட்டு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன். நான் சொல்லிடுவேன் வெள்ளிக்கிழமை நீங்கள் பாடணும். பாட தெரியாதுல, நம்ம குடும்பம் தான். பாட்டு பழகுனா ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பாக பாடினாலும் தப்பு கிடையாது. யாரும் சிரிக்க மாட்டாங்க. இது நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்தில் பாடுற பாட்டு தேவ பிரசன்னம் நிறைந்ததா இருக்க வேண்டும். யாரெல்லாம் நான் சொல்றேன்னா அவங்க அத்தனை பேரும் சனிக்கிழமை ஜெபித்து அடுத்த நாள் வந்து காணிக்க பாட்டு ஒரு பாட்டுனாலும் நல்லா பாடுறீங்க. அந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டில் தேவ பிரசன்னமாய் மாறட்டும். அல்லேலூயா. ஆமே. சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் போய் பக்கத்தில் எங்கள் பெரியம்மா கிடையாது, எங்கள் சபை சர்ச்சு விசுவாசி பெரியம்மான்னு கூப்பிட்டோம். கடைசியில் பார்த்தா அது பாஸ்டரோட சின்ன பாட்டி ஆயிட்டாங்க. அந்த பெரியம்மான்னு கூப்பிடுவாங்க. எங்கள் விசுவாச வீட்டில் எங்கள் அப்பா எங்கேயும் விட மாட்டார். அந்த பெரியம்மா வீட்டுக்கு மட்டும்தான் விடுவார். அதுவும் எப்போன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் விடுவார். 8 மணிக்கு மேலே கத்திகிட்டே இருப்பார். ரெக்ஸ்லேன் அந்த வீதியே கேட்கும். ஓடு அப்பா கூப்பிட்றாரு, அப்பா கூட. எதுக்குன்னா நைட்டு தோசை கொடுப்பாங்க, சிக்கன் குழம்பு கொடுப்பாங்க. அந்த ஒரு வீட்டுக்கு தான் நான் வாழ்க்கையிலே போயிருக்கேன், என் விசுவாசிக வீட்டில். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டு வால்பாறையில் விடுவாங்க. அது எப்படின்னா மே மாதம் கரெக்டாக லீவ் விட்டேன்னா விடுவாங்க. ஒரு மாதம் நான் அந்த சிறுகுன்றா எஸ்டேட்டில் இருப்பேன். அப்பா அந்த கரெக்டாக கொண்டு அந்த மே மாதம் 30ஆம் தேதி புறப்பட்டு இருக்கணும், கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி எங்கள் அப்பாவோட ஊருக்கு அப்படித்தான். அப்பா கூடயே தான் போகணும். அப்பா கூடயே 3 வீட்டுக்கு தான் நான் ரிலேஷன் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு கூட நான் தங்கினதும் இல்லை, போனதும் கிடையாது. அப்போது என்னன்னா ஒரு தடவை போய் இப்படி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பெரியம்மா வீட்டுக்கு போனால் சக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் பயங்கர ஃபேமஸ். இதில் உட்காந்து நானும் என் தங்கச்சியும் பார்த்துட்டோம். சக்திமான் சொல்லி பார்த்துட்டோம். எங்கள் அப்பா என்ன பண்ணார், எதுக்கோ எங்கள் அம்மாவோ அப்பாவோ வந்துட்டாங்க. வந்தோன்னே பார்த்துட்டு அவங்ககிட்ட நல்லா பேசிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. 9 மணிக்கு எங்களை முட்டிங்கால் போட வச்சு பச்சை மிளகாய் எடுத்து கண்ணில் தேய்ச்சி விட்டுட்டாங்க. தேய்ச்சா ஐயோ இயேசுவே எரின்னு எரிக்குது. போவையா டிவி வாப்பையா சத்தியமான்னு கேட்குதா உனக்கு, எவன் ஜத்தியை கொடுக்குறான்னு பார்க்கலான்னு எங்கள் அம்மா ஆடாடுன்னு ஆடிட்டாங்க. கண்ணெல்லாம் ரெட்டு. பச்சை மிளகாய் தேய்ச்சி கதற வாய் துணி வச்சு மூடிடுவேன்ட்டாங்க. உனக்கு சக்திமான நீ பாட்டு வேற காணிக்க பாட்டு பாடிட்டு போய் சக்திமான வேற பார்க்குறீங்களா 2 பேருன்னு பயங்கரம். நைட்டு 12 மணி வரைக்கும் மயங்கி உழுகிற அளவுக்கு முட்டிங்கால் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சரி எங்கள் அப்பா சரி பாப்புள்ளை விட்டுருன்ட்டாரு. சரி விட்டுட்ட. கண்ணெல்லாம் போய் கழுவுனாலும் எரிச்சல் தாங்கல, ரெட் ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் தேய்ச்சி சரின்னு படுத்துட்டோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காணிப்பாட்டு பாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அப்பா பார்த்தாரு. கரெக்டாக சனிக்கிழமை 10 மணி காலையில் சொன்னார், முட்டி போட்டு நீ தூங்குனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நீ காணிப்பாட்டு பாடணுன்னா நீ ஜெபிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு முட்டி போட்டால் ஆண்டவரே மன்னியும் சொல்லி அப்போ சொல்லி கொடுத்தாங்கப்பா. அப்போ சின்ன பிள்ளைங்க தானே, ஒரு 3 வயசு 4 வயசு, எங்கள் பிரைலி மாதிரி தான் இருப்போம். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஜோமனை சோத்திர மணி நாங்களும் மணி வர கண்ணை வேற முடிச்சு பார்த்தாலும் திட்டு. எனக்கு எத்தனை நேரம் குழந்தைங்க ஜோமனோ தூங்கிட்டோம், தூங்கினாலும் பரவாயில்ல அந்த இடத்த விட்டு எந்திரிக்காதேன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் தூங்கி மறுபடியும் எந்திரிக்கிறது. மணி நானும் என் தங்கச்சிக்கு பொறுக்க முடியல. நான் கொஞ்சம் எதிர்த்து பேச மாட்டேன் அப்பா அம்மாவை. இத்தனை கொடுமைப்படுத்துறீங்களா, என்ன நீ பாட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல பாடாத, நான் நிறையா வச்சு பாடிக்கேன்னு சொல்லிட்டு
அடுத்த நாள் ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தாங்க. நல்ல ஒரு பாட்டை எங்கள் 2 பேர்த்துக்கு எங்கள் அம்மா நைட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாட்டை காலையில் எந்திரிச்சு போய் பாடும்போது என்னை முத்தம் கொடுக்காதவங்க யாருமே கிடையாது. எங்கள் 2 பேர்த்தையும் அத்தனை பேர், சாமி நீங்கள் நல்லா பாடினீங்க, நல்லா பாடினீங்கன்னா அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த அப்ரிஷியேஷனை என் வாழ்க்கையில் நான் பட்டதே இல்லை. ஏன் தெரியுமா, அன்னைக்கு அப்போது அதுக்கப்புறம் 2 மணிக்கு எங்கள் பெரியம்மா கூப்பிட வந்தாங்க. பெரியம்மாவுக்கு பயங்கர டோஸு. சத்தியமான பாக்கு விட்டுட்டீங்களா பிள்ளைகளை, சத்தியமான பாக்கு சரி டோஸ் அவங்களுக்கு பயங்கர. இனி பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க, அப்புறம் அவள் சாமி பிள்ளைகளை விடுங்க அப்படின்னு எங்கள் அப்பாட்ட அவங்க சண்டை போட்டு, பரவாயில்ல விசுவாசிக்க சண்டை போடுவாங்க எங்கள் அப்பாட்ட. அப்புறம் ரொம்ப சேர்ந்துக்குவாங்க. என்ன இருந்தாலும் 40 வருஷம் விசுவாசி, இன்னைக்கு 40 இல்லை, அவங்க 45 வருஷம் விசுவாசி எங்களுக்கெல்லாம். ஆமாம், நிறைய குடும்பம் இருக்குது. அத்தனை பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாங்க உரிமையா. அதெல்லாம் இல்லை, என் பிள்ளைய விட்டு தான் ஆகணும்னு. சரி விடுவேன், சத்தியமான பார்க்கணும், டிவியே போட மாட்டோம்னு சொல்லிட்டு வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய பாடல்களை பாடும்போது தேவனுடைய பிரசன்ஸில் பாடி பாருங்க, அது பெரிய காரியம். அல்பான் பிசைனை போல ஒட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. ஆகையினால பாடல்கள் பாடும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது ஜெபத்தில் பிரசன்ஸோட பாடி பாருங்க, கர்த்தர் அல்பான் பிசைன் ஒட்டுவது போல நம்ம இடத்துல ஒட்டி போடுவார். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொன்னா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சுத்தமான சாம்பிராணி, அப்புறம் அல்பான் பிசின். அடுத்தது வெள்ளை போலத்தை நம்ம அடுத்ததாக வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலத்துக்கு ஒரு கதை இருக்குதுங்க. ஆமேன், வெள்ளை போலத்துக்கு ஒரு கதை இருக்குது. இந்த வெள்ளை போலம் என்ன அப்படின்னா, தம்பி வெள்ளை போலம் இதான வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலமும் எதுலேருந்துன்னா தாவர வகையிலிருந்து தான் இந்த வெள்ளை போலத்தை எடுக்கிறாங்க. இந்த வெள்ளை போலத்தை நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா எனக்கு காமிச்சிருக்காங்க. நல்ல வாசனையாக இருக்கும். என் பேக்கில் போட்டுட்டு நான் போயிருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த வெள்ளை போலம். ஒரு கல் நம்மளுடைய கையில் இருந்தாவே பயங்கர வாசனையாக இருக்கும். அது ஒரு சின்ன டப்பாவில் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட கனி வந்து இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா ஆப்பிள் மாதிரி இருக்கும். இந்த கனி வந்து பார்த்தா திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். இதான் இந்த வெள்ளை போலம். இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா மர்ன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் எப்படி இருக்குன்னா, முருங்கை மரத்தை வெட்டி விட்டு தலைஞ்சா எப்படி இருக்கு, எந்த கலரில் இருக்கும், அது மாதிரி இருக்கும். சரி, இந்த மரத்தை குறித்து ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஆமேன் எபிரேயத்தில் ஆமேன் இந்த இதில் இஸ்ரேல் நாட்டில் சொல்கிறதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கதை நான் சொல்கிறேன். இந்த வெள்ளை போலம் வந்து எல்லா விருட்சத்தில், மோரியா மலையில் எல்லா விருட்சக்கனிகளையும் அங்கே நாட்டியிருப்பாங்களாம். இந்த நாட்டும் போது கூடார பண்டிகை ஒன்று வரும். இந்த கூடார பண்டிகை வரும்போது சிறுவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோரியா மலையின் மேலே ஏறி ஒரு கூடையை எடுத்து கொண்டு போய் ஆமேன் அது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பழங்களையுமே பறித்துட்டு வருவாங்களா. கூடார பண்டிகை சாப்பிட்ற பண்டிகை. பழங்கள் ஆமேன் அவங்க அந்த அடையை சுட்டு கொடுப்பாங்க. இப்படிதான் கூடார பண்டிகையை கொண்டாடுவாங்க. அப்போ இந்த பழங்களை எல்லாம் பொறிக்கும்படியா சிறுவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, கூடையை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க அந்த மோரியா மலைக்கு. இந்த மோரியா மலைக்கு போகும்போது நல்லா இருக்கும், நிறைய பழங்கள் இருக்கும், மாதுளம் பழங்கள், அத்தி பழங்கள் எல்லாம் இருக்கும். அது எல்லாம் கூடையில பொறிச்சு அந்த குழந்தைங்க போடுவாங்க. போனால் இந்த வெள்ளை போலத்து பக்கம், வெள்ளை போல மரத்தில் யாரும் போக மாட்டாங்க, யாரும் ஏற மாட்டாங்க. அந்த கனிகள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை பறிக்க மாட்டாங்க. எல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் அந்த வெள்ளை போல அந்த மர்மர் ட்ரீஸில் ஆமேன் அந்த மரத்தில் யாருமே ஏற மாட்டாங்க. அப்போ அது தேவனை நோக்கி அழுகுமா, ஆண்டவரே கதறுமா, ஏன் ஆண்டவரே என்னிடத்துல மட்டும் இந்த பழங்களை பொறிக்க மாட்டேங்கிறாங்க, சிறுவர்கள் எங்க இடத்துல வர மாட்டேங்கிறாங்க, பெரியவர்கள் என்ன பண்றாங்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அழுகுமா. அந்த மரம், அந்த விருட்சம் ரொம்ப அழுது அந்த மரத்துல இருக்கிறது ரொம்ப அழுகுமா. அப்ப ஆண்டவர் பதிலே தர மாட்டாரா. மறுபடியும் இந்த ஒரு குழந்தை போய், ஒரு யூத மகன் போய் ஒரு நாள் இந்த பழத்தை பொறிக்க போயிட்டானா. பொறிச்சு கொண்டு வந்து கொடுக்கும் போது அவங்க அப்பா அந்த பழங்களையெல்லாம் தட்டி விட்டுட்டு, யாரா இந்த பழத்தை பொறிக்க சொன்னது, ஐயச்சி இது வேண்டாம், இது தள்ளப்பட்ட மரம், இது புறக்கணிக்கப்பட்ட மரம், இது அடுத்தவங்கனால கேவலமா பேசுற, இது பிரயோஜனம் இல்லாத
மரத்து பழத்தை போய் நீ கொடுக்குற, இது கசப்பான பழம், இது கசப்பு, நீ சாப்பிட்டு பாரு, உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பயங்கர கசப்பா இருக்கிற பழத்தை நீ பொறிச்சிட்டியான்னு சொல்லி அந்த பழத்தை எல்லாத்தையும் அந்த என்ன பண்ணிட்டாரா, அந்த யூத தகப்பன் தள்ளி விட்டுட்டாரா, புறக்கணிச்சிட்டாரா. அப்போ அந்த புறக்கணிக்கும் போது அப்போ அந்த மரம் அழுன்னு அழுதுச்சான், கதறிச்சான், உடைக்கப்பட்டுச்சான். ஐயோ, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே, இந்த கசப்பான வாழ்க்கையை தேவன் எனக்கு தந்தாரு, இந்த கசப்பான வாழ்க்கையை நீங்க தான் ஆண்டவர் எனக்கு தந்தீங்க. என்னோட கசப்பு காய் கசப்பு, இலை கசப்பு, தண்டு கசப்பு, மரமே கசப்பா இருக்குது, நீங்க தானே தந்தீங்க. அப்ப இந்த நீங்க தந்த அந்த மரத்துல இப்படி யாரும் என்ன இடத்துல வர மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த புறக்கணிக்கப்பட்ட மரம் அழுதுச்சா, வெடிச்சுதா, வெடிப்பு உண்டாக்குச்சா. அந்த மரம் வெடிச்ச உடனே ஆமீன், அதிலிருந்து ஒரு திரவியம், அதிலிருந்து அழுகை, உண்மையாவே லிட்ரலா மரம் கண்ணீர் விட்டது என்று பார்க்கிறோம். ஆமீன் ஆமீன். அந்த மரம் கண்ணீர் விட்டதா. அந்த கண்ணீர் விட்ட மரம் என்றைக்கு அந்த மரத்திலிருந்து வெடிப்புகள் உண்டாகி கண்ணீர் விட்டதோ அன்றைக்கு அந்த மோரியா மலை முழுவதும் ஒரு நறுமணத்தை வீசுகிற மரமாய் கர்த்தர் மாற்றினாரா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஐயோ இந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது, அந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது? எல்லாரும் ஓடி போய் இந்த மரமா அந்த மரமா இதா அதான்னு சொல்லும் போது இல்லை இல்லை, கசப்பை கொடுத்து கொண்டிருந்த மரம் இன்னைக்கு நறுமணம் வீசுகிறதா இருந்ததா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வெள்ளை போலம் நான் தான், அந்த வெள்ளை போலம் நீங்கள் தான். ஆமேன். மனிதரால் புறக்கணிக்கப்பட்டு, மனிதரால் தள்ளப்பட்டு, ஆமேன், மனிதரால் ஆமேன் புறக்கணிக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கிறதா? நீ ஒரு கண்ணீர் சொட்டு இருந்தார் போதும், கர்த்தர் உன் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றுவா, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை நறுமணமாக்குவா. நான் இந்த வாரம் முழுவதும் கர்த்தரிடத்துல தேவன் ஆலயத்துக்காக ஆமென் நான் கசந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏன்பா எனக்கு இந்த கசப்பான வாழ்க்கை, ஏன்பா எனக்கு இந்த கசப்பான வாழ்க்கை என்று சொல்லி நான் திங்கள் முதல் தேவனுடைய சமூகத்தில் சாப்பிடாமல் ஜெபித்து கொண்டிருப்பேன். சாப்பிடாமல் ஆண்டவரே, இல்லை நீங்க எனக்கு ஏதாவது சபைக்காய் செய்யணும், என் வாழ்க்கைக்காய் செய்யணும் என்று ஆண்டவர் இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆமென், இனம் தெரியாத ஒருத்தங்க, யாருன்னே தெரியல, அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் பிரசங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. யாருக்கு நான் பிரசங்கிக்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, ஸ்ரீலங்கன்ஸ்காரங்க வந்து எல்லாரும் பெண்களாக இருப்பாங்க, ஒரு 30 பேர் வருவாங்க, அவங்க நெதர்லாண்டோ ஏதோ சொன்னாங்க, அது கூட எனக்கு தெரியல. அந்த நெதர்லாண்டில் எல்லாரும் கூடியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் எனக்கு பிரசங்கிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், அந்த பிரசங்கிக்கிற மூடும் இல்லை, ஆண்டவர் வார்த்தையுமே எனக்கு தரல. அப்போ நான் சொன்னேன், இல்லை என்னால் வர முடியாது. இல்லை சிஸ்டர், நீங்கள் வாங்க, யூடியூப்பில் உங்களது ஏதோ யதார்த்தமாக பார்த்தேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு, அது எப்போ தெரியுங்களா, விடி காலையில் 1:30 மணிக்கு நான் என்னுடைய செல்லை எடுத்து அந்த தலகாணி 2 வச்சு அதை பண்ணி பாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதை வைத்து நான் கர்த்தருடைய வார்த்தையை, என் அழுகை நிமித்தமாக, என் கசப்பான வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்திலிருந்து வெடிக்கப்பட்ட அந்த வார்த்தை பிளந்து வரும்போது 30 பேர் சாட்சி சொன்னாங்க. 4 மணி கர்த்தரனை தொட்டார் என்கிற சாட்சியை அநேகம் பேர் சொல்லும்படி கர்த்தர் எனக்கு செய்தார். அல்லேலூயா. இந்த வெள்ளை போலமான கசப்பான வாழ்க்கை கொண்டு நான் தேவனுக்காய் நான் வெடித்து சிதறும் பொழுது என்னிடத்திலிருந்து புறப்படுகிறது தேவனுடைய வார்த்தை, என்னிடத்தில் புறப்படுகிற தேவனுடைய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. நான் எங்கேயோ பிறந்தாலும், நான் எந்த மூலையில் இருந்தாலும், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறதே யாருக்கு தெரியும்? என்னை தேசங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். அந்த புதன்கிழமை இரவுல கர்த்தர் ஒவ்வொருவர் அந்த ஜூம் மீட்டிங்ல, ஆண்டவர் சிஸ்டர் நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்லா நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, கர்த்தரனை தொட்டார் என்று 30 சாட்சிகளை நான் படும் பொழுது, நான் ஒரு வெள்ளை போலம் ஆண்டவரே, நான் ஒரு வெள்ளை போலம் ஆண்டவரே, நான் ஒரு புறக்கணிக்கப்பட்டவள் ஆண்டவர் என்று சொல்லி இந்த வெள்ளை போலம் ஆண்டவர் அப்படியே நான் ஜெபித்து கொண்டேன். என்னையா பயன்படுத்துகிறீர்கள், என்னையா உருவாக்குகிறீர்கள், என்னிடத்தில் இருக்கிற வெடிப்புலையா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது
வெள்ளிக்கிழமை கத்தர் எனக்கு இந்த செய்தியை கத்தர் கொடுத்தார். என்னை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளே, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறவர் உங்களையும் உருவாக்கி கொண்டிருப்பார். என்னை உருவாக்கி என்னை உடைத்து கொண்டிருக்கிறவர், என் மேல் எனக்கு வெடிப்பை உண்டாக்கி வார்த்தையை வெளியனுப்புகிற தேவன் உங்களையும், உங்களிடத்தில் இருக்கிற வெடிப்புகள் வரும்போது கவலைப்படாதீர்கள். நறுமணம் வீசுகிற ஒரு மனமாய் கத்தர் மாற்ற போடுகிறார். நீங்கள் வெள்ளை போலமாய் இருந்தாலும் நறுமணத்தை வீசுகிறவர்களாய் கத்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி தகப்பனே, நன்றி. ஆமேன். அடுத்ததாக ஆமேன், வெள்ளை போலம் போல உங்களோட வாழ்க்கை இருந்தா ஜெபிங்க. வெடிப்புகள் வரும், கண்ணீர் வரும். கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும். யார் சொன்னது? எத்தனை இதுல ஊழியக்காரங்க சொல்றாங்க, உபவாசம் வேண்டாம், ஜெபிக்கிறது வேண்டாம், அழுகிறது வேண்டாம், கத்தரத்து நோ. நான் சொல்லுறேன், இந்த வசனத்தின்படி யாரெல்லாம் கண்ணீர் சிந்துகிறார்களோ அங்கு நறுமணத்தை கத்தர் ஊற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமேன். சத்தியத்துக்கு புறம்பா யாரும் செவி சாய்க்க கூடாது. சத்தியத்துக்கு புறம்பா யாரும் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடப்போம். அடுத்ததாக நான்காவதாக குங்குளியம். சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த குங்குளியத்தை பத்தி வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், இது ஒரு தாவரத்திலோட மூடி அப்படின்னு சொல்லுது. மீன்கள் செதில்கள் இருக்குது இல்லையா, மீனோட சதைய செதில்கள் மூடுற மாதிரி அது ஒரு மூடும் திறனை கொண்டது அப்படின்னு சொல்லுகிறது. இது கிரேக்க மொழியில சொல்லுது. ஆனா எபிரேய பதத்துல இந்த குங்குளியத்துக்கு என்ன சொல்லுகிறது என்றால், மீட்டு எடு என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுது? மீட் எடு என்று சொல்லுது. ஒரு பொருள் மீட்டெடுன்னு சொல்லுது. ஒரு பொருள் சிங்கத்தை போல கர்ச்சனை செய் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த குங்குளியத்தை தேவன் எதற்கு வைத்தார் என்றால், நீங்க ஆராதிச்சீங்க, பாவம் மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, நீங்க ஆராதனை முடிந்துருச்சு, கத்தர் கொடுக்கிற பாடலை நீங்க பாடிட்டீங்க, அதுக்கப்புறம் வெள்ளை போலமாகிய உங்களுக்கு கசப்பான அனுபவங்களையும் கசப்பான வெடிப்புகளையும் கத்தரிடத்துல சொல்லிட்டீங்க. நான்காவதாக நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணா, சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல என்னை கசப்பாக்குற காரியம் என்னை விட்டு போ என்று சொல்ல வேண்டும். அதிகாரத்தோட சிங்கத்தை போல கர்ச்சிக்க வேண்டும். நீங்கள் இழந்தவைகளை மீட்டெடுக்கிற ஜபமா இருக்க வேண்டும். நீங்கள் இழந்தவைகளை கத்தர் மீட்டெடுக்க போகிறார். என்ன இழந்த? சிறியதாகிலும் பெரியதாகிலும் தாவீது சிக்லாத்துல இழந்தவைகளை எல்லாம் மீட்டு கொண்டது போல சிங்கத்தை போல கெட்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் என்று சொல்லுகிற அந்தகார லோகாதிபதிகளோடு, துரைத்தனங்களோடும், அதிகாரத்தோடும், வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். எப்படிமா எதிர்த்து நிற்கணும்? சிங்கத்தை போல. குங்குளியம் எதை குறிக்கிறது? சிங்கத்தை போல எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சிங்கம் எவ்வளவு சத்தமா கர்ச்சிக்குது. ஆமென். எந்த எதிரி பார்த்தாலும் முன்னாடி போகுது. கொஞ்சம் அந்த சிங்கத்தோட பிக்சரை முன்னாடி காட்டுங்களேன். அந்த சிங்கத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு விழுகிற மாதிரி. அதே போல நான் இழந்ததுக்காகவும் நான் என்னுடைய எதிரிகளுக்காகவும் எழுந்து நிற்கிறவளாய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? என்னோட ஃபாலோ பண்றவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல என்ன பண்ணிடுறோம்? பாவமணிப்பெல்லாம் போகாம இருக்கிற வெறித்தனமாவே முதல்ல சிங்கத்தனமா கெச்சிக்கிற ஆரம்பிச்சிடறோம். உண்மை. இயேசுவி நாமத்தினால எனக்கு வருகிற எல்லாம் இயேசுவி நாமத்தினால அப்படின்னு அந்நிய பாஷை பேசி தப்பு. நீங்க கெச்சிச்சிட்டிங்கன்னா உங்க பலன் போயிடும். பாட முடியாது, பாவரிக்க எல்லாம் அமைதியாக பண்ணணும். ஆண்டவரே பாவத்தை அறிக்கிற அமைதியாக பண்ணுங்க. பாடலாம் அமைதியாக பாடுங்க. ஆர்ப்பரிப்பு இல்லாமல் மெல்லமாக பாடுங்க. உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவரே பாடல் நல்லா அழகாக பாடுங்க. 2 பாட்டு 3 பாட்டு பாடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்? ஆண்டவரே என்னோட கசப்பான தன்மையை எந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறீங்க? ஏதாவது தேவைக்காக, ஏதாவது உங்கள் வாழ்க்கைக்காக அந்த மாதிரி ஜெபிக்க போகும்போது மெல்லமாக கசப்பான வாழ்க்கையை மௌனமாக கண்ணீரினால ஜெபம் பண்ணுங்க. 4வது தான் கெட்சிக்கிற சிங்கமாக இருக்கணும். அல்லேலூயா. 4வது தான் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் அந்நிய பாஷையில் இருந்தவர்களா ஜெபித்துட்டு நீங்கள் போங்க. உங்களுக்கு சோர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க. அல்லேலூயா. ஆமாம். முதலே எந்திரிச்சு கைகளை வேகமாக தட்டி எல்லா எனர்ஜி போனதுக்கப்புறம் பிசாசை நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஓட்ட முடியாது. நம்ம இடத்துல என்ன இருக்காது?
பலன் இருக்காது. ஆகவே சிங்கத்தை போல கெட்சிக்கிறவர்களாய், குங்குளியத்தை போல இது எல்லாம் நல்லா சமமாக பண்ணணும். எல்லாம் ஒன்று அதிகம் ஒன்று கம்மி இல்லை, எல்லாத்தையும் சமமாக இடித்து என்ன பண்ணணும், இந்த தூப பீடத்துக்குள்ளே போடணும். இந்த தூப பீடத்துக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்னது, ஒலிவ எண்ணெயை ஊற்றணும். பற்ற வைக்கணும் இல்லைங்களா? அந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றணும். எப்படி ஊற்றணும்? எண்ணெயாகி அபிஷேகத்தை இந்த 4 பொருட்கள் மேலே ஊற்றி எண்ணெயை பற்ற வைக்கும்போது கத்தர் புகையாய் மாற்றுவார். ஆமே. காலையில் உங்கள் வீட்டில் செய்யுங்க, மாலையில் உங்கள் வீட்டில் செய்யுங்க, நம்ம சபை செய்யட்டும். ஆமே. நம்முடைய இருதயமாகிய இந்த ஆலயம் செய்யட்டும். எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் புகையை எழுப்பிட்டு இருப்போம். ஜெயம் நம்மளுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். என்ன ஃபாலோ பண்ணுறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். எப்படி தூப பீடம் இருந்ததோ சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது. ஆமேன். பொன் தகட்டினால் மூடப்பட்டது. ஆமேன். 4 கொம்புகள் இருந்தது. ஏக வேலையாய் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் நான்? கொம்புகளுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? 4 வளையங்கள் இருந்தது. அதே போல நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கணும். சித்தி மரம் நம்மளை குறிக்கிறது, பொன் தகட்டு விசுவாசத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, பொன் தகட்டு இருக்குது, 4 கொம்புகள், அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆமேன். வல்லமையோடு ஜெபம் பண்ணணும். பிசாசுகளை துரத்துகிறதாய் ஜெபம் பண்ணணும். முகரூபம் மாறுகிறதாய் ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, தலைமுறை தோறும் நித்திய தூபமாக இருக்கணும். காலை தோறும் மாலை தோறும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் 4 பொருள் குறித்து எந்த வெள்ளை போலம், குங்குளியம், ஆமேன், அல்பான் பிசின், சாம்பராணி, இந்த 4 கொண்டு ஆவிக்குரிய அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டவர்களாக ஜெபிப்போம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கண்களை மூடலாமா? எல்லாத்தையும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.